வணக்கம். தந்தையின் இன்றைய பரபரப்பு செய்தி தொகுப்பை வழங்குவதற்காக நான் வைகரை வருணன். சென்னையில நெஞ்ச உழுக்கும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. தாய்ப்பால் குடிக்கும்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு பிறந்து 45 நாளே ஆன கைக்குழந்தை உயிரிழந்தது சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை வானகரம் அடுத்த தண்டலம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் நாகநாதன், லக்ஷனா தம்பதி. இவர்களுக்கு கடந்த 1.5 மாதத்திற்கு முன்பு ஆண் குழந்தை பிறந்துள்ளது. கடந்த சில நாட்களுக்கு முன்பு குழந்தைக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதால் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் தாய்ப்பால் குடிக்கும்போது குழந்தைக்கு மீண்டும் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது. உடனே மருத்துவமனை அழைத்து சென்ற நிலையில் வழியிலேயே குழந்தை இறந்துள்ளது. பின்னர் மருத்துவமனை அளித்த தகவலின் பெயரில் போலீசார் இதுகுறித்து விசாரித்து வருகின்றனர். 29 வருஷமா தலைமறைவா இருந்த ஒரு தீவிரவாத அமைப்பு குற்றவாளிய போலீசார் அதிரடியா கைது செஞ்சிருக்காங்க. 20 வயதில் 4 கொலை, 18 குண்டுவெடிப்பு சம்பவம். அல் உமாவின் முக்கிய புள்ளி என பகீர் பின்னணி கொண்ட டெய்லர் ராஜா யார்? கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 29 ஆண்டுகளாக தலைமறைவாக இருந்த முக்கிய குற்றவாளி டெய்லர் ராஜா இவர்தான். ஷாஜஹான் என பெயரை மாற்றிக்கொண்டு கர்நாடகாவில் மிளகாய் வியாபாரம் செய்து வந்தவரைத்தான் போலீசார் ஸ்கெட்ச் போட்டு தூக்கியிருக்கிறார்கள். இருபது வயதில் 4 கொலை வழக்குகள், தொடர் குண்டுவெடிப்பு, அல் உமா இயக்கத்தின் முக்கிய புள்ளி என டெய்லர் ராஜாவின் பகீர் பின்னணியை அறிய 1998ஆம் ஆண்டுக்கு டைம் டிராவல் செய்ய வேண்டும். பிப்ரவரி 14 நாடே கொண்டாடி மகிழும் நாளான காதலர் தினம். ஆனால் கோவைக்கு மட்டும் அது கருப்பு தினம். கோவையில் கடந்த 1997ஆம் ஆண்டு இறுதியில் அல் உமா அமைப்பினரோட ஏற்பட்ட முன் விரோதத்தில் காவலர் செல்வராஜ் என்பவர் கொடூரமாக கொலை செய்யப்படுகிறார். அதனைத் தொடர்ந்து நடந்த பல்வேறு கலவரங்களில் 18 இஸ்லாமிய இளைஞர்கள் பலியானார்கள். அந்த பலிகளுக்கு பழிவாங்க அல் உமா அமைப்பு தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்களை அரங்கேற்ற திட்டமிட்டது. கோவை ஆர்எஸ்புரத்தில் கடந்த 1998ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதியன்று பாஜக பொதுக்கூட்டத்திற்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. அதில் அப்போதைய தேசிய தலைவர் அத்வானி கலந்து கொண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக பிரச்சார உரையாற்ற இருந்தார். அப்போது திடீரென பொதுக்கூட்ட மேடைக்கு அருகே சுமார் 100 மீட்டர் தூரத்தில் முதல் குண்டு வெடித்தது. அத்வானி வரவேண்டிய விமானம் தாமதமானதால் அவர் உயிர் தப்பினார். அதனைத் தொடர்ந்து கோவையில் அடுத்த 4 நாட்களில் 18க்கும் மேற்பட்ட இடங்களில் குண்டுகள் வெடித்தன. அதில் 58 பேர் உயிரிழந்தனர். 250க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்த வழக்கில் 188 பேர் மீது போலீசார் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தனர். முதல் குற்றவாளியான அல் உம்மா இயக்க தலைவர் பாஷா கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் உயர் பாதுகாப்பு பிரிவில் அடைக்கப்பட்டார். அவருடன் சேர்ந்து குண்டுவெடிப்பு வழக்கில் 150க்கும் மேற்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டனர். அந்த வழக்கில் 18வது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டவர்தான் இந்த டெய்லர் ராஜா. இவருக்கு சாதிக் ராஜா என்ற பெயரும் உண்டு. இவர் கோவை உக்கடம் பகுதியில் எம்ப்ராய்டிங் செய்யும் கடை வைத்திருந்ததன் காரணமாக டெய்லர் ராஜா என அழைக்கப்பட்டார். முஜிபுர் ரஹ்மான் என்பவர் மூலமாக டெய்லர் ராஜா அல் உம்மா இயக்கத்தில் சேர்ந்து தீவிரமாக செயல்பட்டு வந்திருக்கிறார். இவர் மீது 1996இல் நாகூர் காவல் நிலையத்தில் ஒரு கொலை வழக்கு, 1996-97ஆம் ஆண்டுகளில் கோவை ரேஸ்கோர்ஸ் காவல் நிலையம் மற்றும் மதுரை கரிமேடு காவல் நிலையங்களில் 2 வழக்குகள்,
1997 அல் உம்மாவின் கூட்டாளிகளுடன் சேர்ந்து மதுரை மத்திய சிறை உதவி ஜெயிலர் ஜெயபிரகாஷ் என்பவரை கொலை செய்த வழக்கு என மொத்தம் 4 கொலை வழக்குகள் உள்ளன. அப்போது அவருக்கு வயது வெறும் 20 தான். அது மட்டுமின்றி ஜெலட்டின் குச்சி மற்றும் டெட்டனேட்டர் உள்ளிட்ட உதிரி பாகங்களை பயன்படுத்தி கையால் பாதுகாப்பாக வெடிகுண்டுகளை தயாரிப்பதில் டெய்லர் ராஜா வல்லவர். இதனால் 1998ஆம் ஆண்டு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்திற்காக வள்ளல் நகரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அங்கு வெடிகுண்டுகள் தயாரித்து அல் உம்மா அமைப்பினருக்கு விநியோகம் செய்திருக்கிறார் டெய்லர் ராஜா. ஆனால் குண்டுவெடிப்பில் தொடர்புடைய பலரையும் போலீசார் கைது செய்து வந்ததால் டெய்லர் ராஜா தலைமறைவாகியிருக்கிறார். அதன் பிறகு அவரை கைது செய்ய முடியாமல் போயிருக்கிறது. அவருடன் பல்வேறு குற்றவாளிகளும் மாயமாகினார்கள். அவர்களை கைது செய்யும் பொருட்டு கடந்த 2019 தலைமறைவான குற்றவாளிகள் குறித்து தகவல் கொடுக்கும் நபருக்கு 2 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கப்படும் என சிபிசிஐடி காவல்துறையினர் அறிவித்தனர். அதன் பயனாக சமீபத்தில் தீவிரவாத தடுப்பு பிரிவினர் கோவை மாநகர போலீசாருடன் இணைந்து இந்தியாவில் மிகவும் தேடப்பட்டு வந்த முக்கிய குற்றவாளிகளான அபூபக்கர் சித்திக் மற்றும் முகமது அலி என்கிற யூனிஸ் ஆகியோரை ஆந்திர மாநிலம் அன்னமையா மாவட்டத்தில் கைது செய்தனர். ஒரு கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் பிளஸ் ATS டீம் அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு ஒரு ஆப்ரேஷன்ல ஆந்திரா போலீஸ் சேர்ந்துட்டு ஒரு ஆப்ரேஷன்ல கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு கூட சென்ட்ரல் ஏஜென்சிஸ் கூட அவங்க நம்ம தொடர்பு வச்சு அவங்களுடைய உதவி கூட 3 லாங் பெண்டிங் அக்யூஸ்ட் சில கேசஸ்ல ஒரு கேஸ்ல ஒரு அக்யூஸ் பொறுத்தபடி ஒரு 30 வருஷம்க்கு அப்புறம் இப்போ அவர் அரெஸ்ட் ஆயிருக்காரு. இன்னொரு அக்யூஸ்ட் 26 வருஷத்துக்கு அப்புறம், இன்னொரு அக்யூஸ்ட் 29 இயர்ஸ்க்கு அப்புறம். 3வது டெய்லர் ராஜா அவர் 96லேருந்து 4 கேஸ்ல சம்பந்தப்பட்ட ஆள். அவர் விஜயபுரா டிஸ்ட்ரிக்ட் கர்நாடகா ஸ்டேட்லேருந்து கர்நாடகா போலீஸ் கூட சேர்ந்துட்டு அரெஸ்ட் பண்ணியிருக்கோம், ரிமாண்ட் பண்ணியிருக்கோம். அடுத்து நம்ம அவங்க கஸ்டடி எடுத்துட்டு ஃபர்தர் விசாரிக்க வேண்டியிருக்கும். ஆனால் முதல் விசாரணை படிய அவங்க அந்த லோக்கல் ஊரில் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் பிஸ்னஸ், ஒருத்தர் டெக்ஸ்டைல் பிஸ்னஸ், ஒருத்தர் கிராசரி ஸ்டோர், ஒருத்தர் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ், இந்த மாதிரி லோக்கல் அவங்க வாழ்க்கைக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ஊர்ல எல்லாம் ஐடென்டி கார்ட்ஸ் மாத்திட்டு நிறைய நடுவில் மாத்திட்டு இருக்காங்க. ஐடென்டி கார்ட்ஸ் அங்கே கூட நிறைய லோக்கல் தொடர்புல அவங்க கூட செஞ்சுட்டு இருந்தாங்க. தொடர்ந்து நடந்த தேடுதல் வேட்டையில் உறவினர் ஒருவர் கொடுத்த தகவலின்படி டெய்லர் ராஜாவும் 29 ஆண்டுகளுக்கு பிறகு தற்போது கர்நாடகாவில் வைத்து கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவரிடம் மேற்கொண்ட விசாரணையில் பல்வேறு தகவல்கள் வெளியாகி உள்ளது. கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு பிறகு கர்நாடக மாநிலம் ஹூப்ளி பகுதிக்கு சென்ற டெய்லர் ராஜா தனது பெயரை ஷாஜஹான் என மாற்றிக்கொண்டு காய்கறி மூட்டைகள் தூக்கும் கூலி தொழிலாளியாக வேலை செய்திருக்கிறார். பின்னர் அங்கேயே ஒரு பெண்ணை மணந்து கொண்ட ராஜாவிற்கு 3 குழந்தைகள் இருக்கின்றனர். பிறகு 15 ஆண்டுகளுக்கு முன்பு குடும்பத்துடன் விஜயபுராவுக்கு குடிபெயர்ந்த ராஜா காய்கறி மார்க்கெட்டில் மிளகாய் வியாபாரம் செய்து வந்துள்ளார். ஷாஜஹான் என்ற பெயரில் ஆதார் அட்டை, ஓட்டுநர் உரிமம் உட்பட பல்வேறு ஆவணங்களை ராஜா வைத்திருந்ததும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்தது. இவர் மூலம் முஜிபுர் ரஹ்மானின் இருப்பிடத்தை கண்டறிந்து அவரையும் காவலில் எடுத்து விசாரிக்க தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் திட்டமிட்டுள்ளனர். தனது வீட்டில் ஒட்டு கேட்கும் கருவி வச்சிருக்கிறதா ஒரு தகவலை சொல்லி அதிர வச்சிருக்காரு பாமக நிறுவனர் ராமதாஸ். தனது வீட்டில் தனது நாற்காலியிலேயே ஒட்டு கேட்கும் கருவி வைக்கப்பட்டிருந்ததாக பாமக நிறுவனர் ராமதாஸ் பரபரப்பு குற்றச்சாட்டை தெரிவித்துள்ளார். பாமகவில் தந்தை மகனிடையே மோதல் போக்கு நிலவி வரும் நிலையில் ராமதாஸ் புதிய நிர்வாகிகளை நியமித்து வருகிறார். மேலும் புதிய நிர்வாகிகளுடன் பல்வேறு இடங்களில் மாவட்ட பொதுக்குழு கூட்டங்களையும் அவர் நடத்தி வருகிறார். இந்நிலையில் விருதாச்சலத்தில் நடைபெற்ற கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் தனது வீட்டில் தனது நாற்காலியிலேயே ஒட்டு கேட்கும் கருவி பொருத்தப்பட்டுள்ளது என்றும் அதை 2 தினங்களுக்கு முன்புதான் பார்த்து எடுத்தோம் என்றும் அவர் தெரிவித்தார்.
நாற்காலிக்கு பக்கத்திலேயே ஒர்க்கிங் கருவி அந்த ஒர்க்கிங் கருவி வெளிநாட்டு கருவி லண்டன்லேருந்து வந்து எடுத்து பார்த்த கண்டுபிடிச்சி எடுத்து பார்த்தா ரெண்டாவது சாதாரண வேலையிலே அதிகமான வேலை கண்டுபிடிச்சது எப்போ ஐயா கண்டுபிடிச்சோம். பாரம் தாங்காம லாரி கவிழ்ந்து விபத்தில் சிக்கின காட்சி அதிர்ச்சியை ஏற்படுத்த நல்ல வேளை எந்த அசம்பாவிதமும் ஏற்படல. மகாராஷ்டிராவில் லாரி கவிழ்ந்த விபத்தில் அதிகாரிகள் நூலிழையில் உயிர் தப்பினர். மகாராஷ்டிரா மாநிலம் பீடு பகுதியில் பொறியாளர்கள் மற்றும் அதிகாரிகள் சாலையின் ஆய்வுக்காக சென்றிருந்தனர். அப்போது இந்த சாலையில் பாரம் ஏற்றி வந்த லாரி ஒன்று மோசமான சாலை மற்றும் பாரம் தாங்காமல் பக்கவாட்டில் சாய்ந்து விபத்திற்குள்ளானது. லாரி கடக்கும்போது அதிகாரிகள் சாலையின் ஓரம் நின்று கொண்டிருந்த நிலையில் லாரி கவிழ தொடங்குவதை பார்த்ததும் தலைதெறிக்க ஓடியதால் நூலிழையில் உயிர் தப்பினர். கமல்ஹாசனிடம் கன்னட மக்கள் ஒரு மன்னிப்பை தான் எதிர்பார்த்தார்கள் என கேடிதி டெவில் பட நிகழ்ச்சியில் ஹீரோவான துருவா சர்ஜா இயக்குனர் பிரேம் தெரிவித்துள்ளனர். So he is just asking you, like, it's a little difficult to actually release Tamil movies in Karnataka. To release Tamil movies in Karnataka, there are a lot of opposition, and even for Kannada movies, there are like a little bit of oppositions here, but you are able to do that. So why is it so, and why you're not raising voice against that when Tamil movies are being, released in Karnataka is what he is asking. நான் பிறந்த முன்னாடியே நிறைய தமிழ் மூவிஸ் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ ஒன்றுமே ஸ்டாப் பண்ணல சார். இங்கே வந்து கமல் சார் கொடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டு அங்கே ஒஃபெண்ட் ஆகிட்டார் சார். என்ன சொல்கிறேன்னா டைரக்ட் ஓப்பனாக சொல்கிறேன் சார். இங்கே வந்து everybody love their mother tongue, and same sir, we adore our mother tongue. When it comes to our mother tongue, definitely people will react sir. And அந்த படம் விட்டு வேறு எல்லா படம் ரிலீஸ் ஆச்சு சார். ஸோ எங்கள் கன்னட ஆடியன்ஸ் வந்து என்கரேஜ் டெஃபினெட்லி பண்ணுவார் சார். when it comes to their self respect or mother tongue, definitely they will oppose. This is the straight answer சார். இல்லை, இவர் கேட்டதுலேயே அதே ஒரு கொஸ்டின் தான். ஏன் அங்கே உள்ள ஆர்டிஸ்ட் கூட வந்து குரல் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க சார்? சார் 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 கன்னடா எங்கள் மதர் டங் தான் சார். ஓகே சார். ப்ரொடியூசர் சார் அதனால் ಕುರಳ ಕುಡುಕ್ಲೆ ಸರ್. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲ ಸಿನಿಮಾ ಧ್ರುವರು ಹೇಳ್ದಂಗೆ ಎಲ್ಲ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗಿದೆ ನಮ್ಮಲ್ಲಿ. ಆಮೇಲೆ ಇದೇನು ಬೇರೆ ಕಂಟ್ರಿ ಅಲ್ಲ, ಎಲ್ಲ ಬಾರ್ಡ್ರ್ ಇಲ್ಲಿನೇ 300 ಕಿಲೋಮೀಟ್ರು. ಸೊ ಎಲ್ಲ ಒಂದೇ ಆಯಿತಾ, ಎಲ್ಲ ಒಂದೇ. ಬಟ್ ಅಲ್ಲಿ ಏನಾಯಿತು, ನಿಮಗೆ ಒಂದು ಸಣ್ಣದಿದು ಮದರ್, ನಿಮ್ಮ ಮನೇಲಿ ನಿಮ್ಮ ತಾಯಿಗೆ ಯಾರಾದರೂ ಬೈದರೆ ನೀವು ಸುಮ್ಮನೆ ಇರ್ತೀರಾ? ಯಾರಾದರೂ ಬೈದರೆ ತಾಯಿಗೆ, ಸ್ವಂತ ತಾಯಿಗೆ ಹೊಟ್ಟೆಲಿ ಹುಟ್ಟು ಮಗ ಬಿಟ್ಟು ಇಡ್ತೀರಾ? ಸೊ ಅದರಿಂದ ಹರ್ಟ್ ಆಯ್ತು ಅವ್ರಿಗೆ. ನಮ್ಮ ಕನ್ನಡ ಜನಗಳಿಗೆ ಅದು ಸ್ವಲ್ಪ ಹರ್ಟ್ ಆಯ್ತು ಅದಕ್ಕೆ. ಬಟ್ ನಾಟಕ ತಮಿಳ್ ಸಿನಿಮಾ ಯಾವುದು ರಿಲೀಸ್ ಆಗೋದು ಬೇಡ ಅಂತ ಅವ್ರು ಹೇಳಿಲ್ಲ. ಕಮಲ್ ಸಾರ್ಗೆ ಮಾತ್ರ. ಕಮಲ್ ಸಾರು ಅದನ್ನ ಹಂಗೆ ಮಾತಾಡಿದ್ರು, ಅದಕ್ಕೊಂದು ಜಸ್ಟ್ ಒಂದು ಸಾರಿ ಅಂತ ಕೇಳಬೇಕಾಗಿತ್ತು ಅಂತ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ. ಬಿಟ್ಟರೆ ಆಲ್ ಇನ್ ಒನ್, ಎಲ್ಲರೂ ಒಂದೇ. ನಿಮಗೆ ಗೊತ್ತದು, ಎಲ್ಲ ಸಿನಿಮಾಗಳು ಚೆನ್ನಾಗಿ ಹೋಗ್ತಿವೆ ಅಲ್ಲಿ. ಎಕ್ಸ್ಪೆಷಲಿ ನಿಮಗೆ ಯಾವುದೇ ಸಿನಿಮಾ ರಿಲೀಸ್ ಆಗಲಿ ತಮಿಳ್ ಸಿನಿಮಾ ಇಸ್ ಮೋರ್ ಮೇಕ್ ಮನಿ. ಅಂದರೆ ಅಷ್ಟು ಜನ ಇನ್ಕ್ಲೂಡಿಂಗ್ ಮೀ, ನಾನು ಸೇರಿ ಅಷ್ಟು ಜನ ಸಿನಿಮಾಗಳು ನೋಡ್ತೀವಿ. ಸೊ ಸಿಂಪಲ್ ಅಷ್ಟೇ. ಅಲ್ಲಿ ಹೆಂಗೆ ಅಂತಂದರೆ ನೀವೆಲ್ಲ ಬಂದರೆ ನಾವು ಆಲ್ರೆಡಿ ತಟ್ಟೆ ಇಟ್ಕೊಂಡು, ಸೊ ಎಲ್ಲ ಥರ ಅಡುಗೆ ಮಾಡ್ಕೊಂಡು ಊಟ ಮಾಡ್ಕೊಂಡು ಬಂದು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಬಡಿಸಿ ನೀಟಾಗಿ ನಿಮ್ಮನ್ನು ಸಂಸ್ಕಾರ ಮಾಡಿ ಕಳಿಸ್ತೀವಿ. ದಟ್ ಇಸ್ ಕರ್ನಾಟಕ, ದಿಸ್ ಇಸ್ ಕನ್ನಡ. ಸೇಮ್ ತಮಿಳ್ನಾಡು ಆಲ್ಸೋ, ಬಟ್ some words, only one words, it's like a mother, no? So ಅದಕ್ಕೆ ಹರ್ಟ್ ಆಯ್ತು ಬಿಟ್ರೆ ನಥಿಂಗ್ ಎಲ್ಸ್ ಬ್ರದರ್. ಅದು ನಾಟ್ ಎ ಬಿಗ್ இதல்ல. Thank you. குடும்பம்னா அப்படிதான் சார், உரசல்கள்லாம் வரும், அப்புறமா ஒண்ணா சேர்ந்து போனாங்கல்ல, all family only. Last question for the gorgeous Rishma from our senior most ன்னு சொன்னா கோச்சுப்பாரு. I'm sorry, everybody is attacking you. So I felt, I also felt, சண்டை இல்ல சார், சும்மா ஜாலியா அவ்வளவுதான். I also felt alone. I think I should also tell you is that we guys from Bollywood, sir, we love
Tamil cinema. We love Rajni sir, we love Thalapathy Vijay, we love, all your actors, and we also love Kannada actors, we also love Telugu actors, like the way they love us. So, this boundary should not be there. I think one movie should be made by Prem sir, with Rajni sir, with me, with Dhruva, and with Ram Charan or Junior NTR, and we combine and we make one movie where all the states are together. This is one of the best things. We love you all, and we expect the same love back. Thank you. Definitely, it's one big happy family. Thank you. ஜாலியா சுற்றுலாவுக்கு போன இடத்துல சாதுவா புலி படுத்திருக்க ஷாக்ல ஓட்டம் பிடிச்சிருக்காங்க சுற்றுலா பயணிகள். இடுக்கி அருகே கொழுக்கு மலைக்கு சுற்றுலா சென்ற பயணிகள் எடுத்த வீடியோ பதிவில் சற்றும் எதிர்பாராத விதமாக புலி ஒன்று உறங்கிக் கொண்டிருந்ததை கண்டு பதறி அடித்து ஓடினர். கேரளா மாநிலம் இடுக்கி அருகே உள்ள கொழுக்கு மலைக்கு சுற்றுலா பயணிகள் ஜீப்பில் ட்ரெக்கிங் சென்றுள்ளனர். அப்போது கொழுக்கு மலை பகுதியில் இறங்கி வீடியோ எடுத்தவாறு நடந்து சென்றபோது அங்குள்ள மரத்தடியில் புலி ஒன்று படுத்து உறங்கிக் கொண்டிருந்ததை பார்த்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினர். நல்வாய்ப்பாக புலி உறங்கிக் கொண்டிருந்ததால் அனைவரும் உயிர் தப்பினர். சற்றும் எதிர்பாராமல் சுற்றுலா பயணிகள் எடுத்த இந்த வீடியோ காட்சி தற்போது வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கார்ல ஸ்டண்ட் செய்ய முற்பட்டு பெரும் விபத்துல சிக்கியிருக்காரு இளைஞர். மகாராஷ்டிராவில் சுற்றுலா தலத்தில் கார் ஸ்டண்ட் செய்யும் போது 300 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்திற்குள்ளானது. மகாராஷ்டிராவில் உள்ள குஜர்வாடியில் டேபிள் பாயிண்ட் பிரபலமான சுற்றுலா தலமாக திகழ்கிறது. இந்த இடத்தில் இளைஞர் ஒருவர் கார் ஸ்டண்ட் செய்தபோது திடீரென கார் கட்டுப்பாட்டை இழந்து 300 அடி பள்ளத்தில் விழுந்தது. இதில் பலத்த காயமடைந்த சாஹில் ஜாதவ் என்ற இளைஞர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். தொடர்ந்து விபத்துகள் நடப்பதால் உடனடியாக பாதுகாப்பு தடுப்புகளை அமைக்க வேண்டும் என உள்ளூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோடியில் ஒருவன் திரைப்படத்தில் உதவி இயக்குநராக வேலை பார்த்த ஒரு இளைஞர் கஞ்சா விற்பனை வழக்கில் கைதாகி சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஓஜி கஞ்சா உதவி இயக்குநரை சிறைக்கு அனுப்பியது எப்படி? சமூக பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்ட ஒருவன் அதை எப்படி உடைத்தெறிகிறார் என்பதுதான் விஜய் ஆண்டனி நடிப்பில் வெளியான கோடியில் ஒருவன் திரைப்படம் சொல்லும் ஒரு வரி கதை. இந்த படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய இளைஞர் தற்போது கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டிருப்பதுதான் திரைத்துறையினரை அதிர வைத்திருக்கிறது. நண்பர்களுடன் சேர்ந்து மலேசியாவில் இருந்து சென்னைக்கு விலை உயர்ந்த ஓஜி கஞ்சாவை கடத்தி வந்து அமோகமாக சப்ளை செய்திருக்கிறார். சென்னையில் போதைப் பொருட்கள் விற்பனையை கண்டறிந்து தடுத்து நிறுத்தி கைது நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில்தான் சென்னை 7 கிணறு பெரியண்ணா தெருவில் விலை உயர்ந்த ஓஜி கஞ்சா விற்பனை செய்யப்படுவதாக போதைப் பொருள் தடுப்பு நுண்ணறிவு பிரிவு போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. போலீசார் அங்கு தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதில்தான் ஓஜி கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தண்டையார்பேட்டையைச் சேர்ந்த ஸ்ரீ பிரேம்குமார், 7 கிணறு பகுதியைச் சேர்ந்த கால் சென்டர் ஊழியர் அலெக்ஸ் சந்தோஷ், திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த கலெக்ஷன் ஏஜென்ட் ராஜன் ஆகியோரை கைது செய்தனர். இதில் 32 வயதான ஸ்ரீ பிரேம்குமார் திரைப்பட உதவி இயக்குநராக பணியாற்றி வருகிறார். நடிகர் விஜய் ஆண்டனி நடிப்பில் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன் வெளியான கோடியில் ஒருவன் திரைப்படத்தில் பணிபுரிந்தது குறிப்பிடத்தக்கது. பட வாய்ப்பு இல்லாத நேரங்களில் பிரேம் கையில் எடுத்த தொழில்தான் இந்த கஞ்சா விற்பனை. இதனைத் தொடர்ந்து போலீசார் கைது செய்த மூவரையும் 7 கிணறு காவல் நிலையத்திற்கு அழைத்துச் சென்று விசாரணை நடத்தினர். அப்போது உதவி இயக்குநரான பிரேமுக்கு அஸ்லாம் என்பவர் பழக்கமாகி உள்ளார். அஸ்லாம் மலேசியாவில் இருந்து சென்னைக்கு கஞ்சாவை கடத்தி வரும் ஒரு சப்ளையர் என்று சொல்லப்படுகிறது. இதனால் அஸ்லாம் சொல்லும் இடத்திற்கு சென்று ஓஜி கஞ்சா வாங்கி வந்து அதனை தனது வீட்டில் பதுக்கி வைப்பதை பிரேம் வழக்கமாக வைத்திருந்துள்ளார். கொண்டு வந்த கஞ்சாவை தனது வாடகை வீட்டில் வைத்து சிறிய பொட்டலங்களாக போட்டு அஸ்லாம் சொல்பவர்களுக்கு விற்பனை செய்தும் வந்திருக்கிறார். இதுவரை 5 முறை
இதுபோன்று கஞ்சாவை வாங்கி வந்து விற்றுள்ளதாக தெரிகிறது. மேலும் கால் சென்டர் ஊழியரான அலெக்ஸ் சந்தோஷின் நெருங்கிய நண்பர்தான் ஸ்ரீ பிரேம்குமார். ஓஜி கஞ்சா விற்றதற்கான கமிஷன் தொகை அலெக்ஸ் சந்தோஷின் வங்கிக் கணக்கில் தான் வந்திருக்கிறது. அந்த பணத்தை ஏடிஎம் மூலம் எடுத்து வந்து பிரேமிடம் கொடுத்து வந்துள்ளார் அலெக்ஸ் சந்தோஷ். அதற்கு அவருக்கும் கமிஷன் கிடைத்துள்ளது. அது மட்டுமின்றி பிரேம் தனது மற்றொரு நண்பரான ராஜன் என்பவரிடம் கஞ்சா பொட்டலங்களை கொடுத்து விற்பனை செய்துள்ளார். 2 தினங்களுக்கு முன்பு அண்ணா சாலையில் இருந்து கஞ்சா வாங்கி வந்த போதுதான் போலீசார் ஸ்ரீ பிரேம்குமார் அண்ட் கேங்கை கைது செய்துள்ளனர். இவர்களிடமிருந்து ரூபாய் 15 லட்சம் மதிப்பிலான ஓஜி கஞ்சா மற்றும் பைக் ஒன்றையும் போலீசார் பறிமுதல் செய்தனர். கைதான 3 பேரையும் போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்துள்ளனர். மேலும் தலைமறைவாக உள்ள அஸ்லாம், அகஸ்டின் ஆகிய 2 பேரையும் வலை வீசி தேடி வருகின்றனர்.